நியூஸ் 18 தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். களம் 2026 நிகழ்ச்சியில் நாம் இன்றைக்கு சந்திக்க இருக்கக்கூடிய நபர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர், தமிழக அரசியலில் குறிப்பாக திராவிட இயக்கத்தினுடைய நீட்சியில் மிக முக்கியமான நபராக பார்க்கக்கூடிய திரு KP முனுசாமி அவர்களை சந்திக்க இருக்கிறோம். உங்கள் சார்பாக அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். சார் வணக்கம். வணக்கங்க. தேர்தல்கள் திரு KPMக்கு புதுசு கிடையாது. இருந்தாலும் அரசியல்வாதி அப்படிங்கிறவங்களுக்கு ஒவ்வொரு தேர்தலும் ஒரு புது அனுபவத்தையும் புது களத்தையும் கொடுக்கும். 2026 தேர்தல் களம் என்ன மாதிரி ரெஸ்பான்ஸை இதுவரைக்கும் கொடுத்திருக்கு? 2026 தேர்தல் களம் என்பது, அதுவும் குறிப்பாக தமிழகத்தினுடைய தேர்தல் மிக முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலாக கருதப்படுகிறது. ஏனென்று சொன்னால், திராவிட இயக்கத்தினுடைய வரலாற்றில் அந்த இயக்கத்தை உருவாக்கியவர்களோடு இணைந்து பணியாற்றிய தலைவர்கள், மூத்த தலைவர்கள் இப்பொழுது இல்லை. இரண்டு இயக்கத்திற்குமே புதிய தலைவர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பொதுச் செயலாளர் இருக்கின்ற மரியாதைக்குரிய எடப்பாடியார் அவர்கள் சாதாரண நிலையிலிருந்து வந்து தலைமை பொறுப்பிற்கு வந்திருக்கிறார். அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய தந்தையினுடைய அரசியல் இருந்து தலைமை பொறுப்பிற்கு வந்திருக்கிறார். எப்படி இருந்தாலும் திராவிட இயக்கத்தினுடைய அரசியல் வரலாற்றில் இவர்கள் இருவரும் புதிய தலைவர்கள். இந்த இரு புதிய தலைவர்களுடைய அணுகுமுறை எந்த அளவிற்கு மக்களிடத்திலே தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது இந்த தேர்தலுடைய முடிவு தெரியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணாவின் பெயரில் இருக்கிறது அதிமுக. ஆனால் அண்ணாவின் கொள்கைகளை முற்றிலுமாக, குறிப்பாக மாநில உரிமைகள் சார்ந்து, அது உங்களுக்கே தெரியும், பிஜேபி கூட அதை இணைத்து வைக்கக்கூடிய விமர்சனங்கள். ஆளும் தரப்பு, குறிப்பாக இந்த ஸ்டேட் அட்டானமி, அண்ணா வழியிலிருந்து நீங்கள் தவறிவிட்டீர்கள் அப்படின்னு சொல்ற விமர்சனத்துக்கு உங்களுக்கு பதில் என்ன? தேர்தல் காலங்களில் மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகம் இது போன்ற கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் இயக்கத்தோடு கிட்டத்தட்ட 13 ஆண்டு காலம் ஒன்றாக பயணித்தார்கள். மத்தியிலேயும் அவர்கள் இருந்தார்கள், மாநிலத்திலேயும் அவர்கள் இருந்தார்கள். அப்பொழுதெல்லாம் இந்த சுயாட்சி கொள்கையில் எங்கே சென்றது? மக்களை திசை திருப்புவதற்காக இது போன்ற கருத்துக்களை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். எங்களை பொறுத்தவரையில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட நாடு தனிநாடு என்று குரல் கொடுத்தார். ஒரு கட்டத்திற்கு மேல் அது இந்த ஒன்றுபட்ட இந்தியாவிற்கு ஏற்க முடியாத செயல் என்று முடிவுக்கு வந்தவுடனே அதை கைவிட்டார். தான் முதலில் அறிவித்த கொள்கையை, அந்த கொள்கையின் வாயிலாக திராவிட நாடு தனியாக பெற முடியுமா என்று கேள்வி எழுந்தபோது, முடியாது என்ற நிலை வந்தபோது அதை கைவிட்டு விட்டார். அதை போலதான் பேரறிஞர் அண்ணாவுடைய கொள்கைகளை முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தமிழ்நாடு மக்களினுடைய நலனில் அக்கறை கொண்டு எங்களுடைய நிலைப்பாடுகளை மக்களின் நலன் கொண்டு மாற்றிக்கொண்டிருக்கிறோம், அவ்வளவுதான். ஆனால் அடிப்படை கொள்கையிலிருந்து நாங்கள் மாறவில்லை. நான் நேரடியாகவே விஷயத்துக்கு வரணும்னா, அடிமை அப்படிங்கிற சொல் உங்க பொதுச் செயலாளர் மீதும் பயன்படுத்தப்படுது, அதிமுகவும் பயன்படுத்தப்படுது. குறிப்பா மீண்டும் பாஜக அதிமுக உரையை வைத்துத்தான் அந்த அளவிற்கு விமர்சனம் செல்கிறது அப்படின்னா உங்களுடைய எதிர்வினை என்னவா இருக்கு? ஏன் அந்த அளவுக்கு விமர்சனம் செய்ய வேண்டிய அவசியம் எதிர்த்தரப்புக்கு ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த அடிமை என்ற வார்த்தையை யார் சொல்வது? ஆளும் திமுக தரப்பு தான். அவ்வளவு பயம் வந்துவிட்டது திரு ஸ்டாலின் அவர்களுக்கு. வேறு குறையை எங்கள் மீது அவரால் திணிக்க முடியவில்லை. எங்களுடைய செயல்பாட்டில் அவர் குறை காண முடியவில்லை. 4.5 ஆண்டு காலம் ஆட்சி செய்த முதலமைச்சராக இருந்த எடப்பாடியினுடைய செயல்பாட்டிலே அவர் குறை கண்டுபிடிக்க முடியவில்லை. எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அரசியல் ரீதியாக ஒரு அனுபவம் இல்லாத ஒரு அரசியல் தலைவர்கள் சொல்லக்கூடிய கருத்தை அனுபவம் முதிர்ந்த அரசியல்வாதி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற திரு ஸ்டாலின் அவர்கள் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவ்வளவுதான். அடிமை யாருக்கும் அடிமை இல்லை. தேவைப்படுகின்ற பொழுது எல்லா கட்சிகளுமே தன்னுடைய கட்சி நன்றாக இருக்க வேண்டும், தன்னுடைய கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும், தன்னுடைய கட்சி ஆட்சிக்கு வந்து மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்ற சிந்தனை தான் இருக்கிறது. அதுவும் குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 31 ஆண்டு காலம் ஆட்சி செய்த இயக்கம், அனுபவம் நிறைந்த இயக்கம். அனுபவம் உள்ள தலைவர்கள் எங்களோடு இருக்கிறார்கள். நாங்களும் அனுபவத்தோடு தான் இருக்கிறோம். எனவே இன்று பாரதிய ஜனதா கட்சியோடு நாங்கள் கூட்டணி சேர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தான். எந்த கொள்கையும் அவர்கள் கொள்கையும் எங்கள் கொள்கைகளுக்கும் சமரசமே செய்து கொள்ள முடியாது. மத்தியிலே இருக்கின்ற ஆட்சியாளர்களோடு இணக்கமாக சென்றால்தான் மாநிலத்தினுடைய மக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்க முடியும். அதற்கு ஒரே உதாரணம் சொல்லுகிறேன். திரு எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது மத்தியிலே இணக்கமாக செயல்பட்ட காரணத்தினால்
ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தார்கள். இது வரலாறு. எந்த மாநிலத்திலேயும் பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலத்திலே கூட இதை இந்த அளவுக்கு கல்லூரியில் அவர்களால் கூட கொண்டு வர முடியவில்லை. ஆனால் எங்களுடைய பொதுச் செயலாளர் முதலமைச்சராக இருந்தபொழுது மத்திய அரசோடு இணக்கமாக இருந்த காரணத்தினால் 11 மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்திருக்கிறார். இது எந்த அளவிற்கு தமிழக மக்களினுடைய மாணவர்களுடைய நலனில் வளர்ச்சி இருக்கும் என்பதை நீங்கள் உற்று பாருங்கள். இப்படி இணக்கமாக செயல்பட்டு மக்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை சரியாக ஆற்றி கொண்டிருக்கின்ற எடப்பாடியாரை திரு ஸ்டாலின் அவர்கள் அடிமை என்றால் அவர் 100 முறை அடிமை என்று சொல்லிக் கொள்ளும். நீங்க சொல்ற இணக்கத்துக்கும் இந்த சமரசம்ங்கிற விமர்சனத்துக்கும் நடுவுல ஒரு ஏரியா இருக்குல்ல, ஒரு மூத்த பழுத்த அரசியல்வாதியாக அந்த புரிதல் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இன்று எடப்பாடியார் அவர்கள் அதை தொடர்ந்து இந்த தலைமை பொறுப்புக்கு வந்திருக்கின்ற போது மத்தியிலே இருக்கின்றவர்களோடு கூட்டணி வைத்துக் கொண்டு வெற்றி பெற்று தெளிவாக சொல்லுகிறார். தேசிய ஜனநாயக கூட்டணி என்று இருந்தாலும் கூட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தனித்து ஆட்சி அமைக்கும். இதிலிருந்தே தெரிகிறதா எங்களுடைய தனித்தன்மை? இதில் எங்கே நாங்கள் காம்ப்ரமைஸ் செய்து கொள்கிறோம்? எந்த இடத்திலையும் காம்ப்ரமைஸ் கிடையாது. மத்தியிலே இருக்கின்ற பெரிய தலைவர்கள் மேடையில் வீற்றிருக்கின்ற பொழுதே நாங்கள் தனித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் என்று சொல்லுகின்ற எடப்பாடியார் அவர்கள் எந்த இடத்திலும் சமரசமாக செல்லவில்லை. மற்றொரு முக்கியமான ஃபேக்டர் தேர்தல் அறிக்கை. அதில் உங்களுடைய பங்களிப்பும் நிறைய இருந்தது நாங்கள் கடந்த காலங்களில் பார்த்துருக்குறோம். இந்த தேர்தல் அறிக்கையில் ஒரு பக்கத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய 10,000 ரூபாய் உதவித்தொகை ஆட்சிக்கு வந்தவுடன் கொடுப்பது, மற்றொரு புறத்தில் 8,000 ரூபாய் கூப்பன் அப்படின்னு திமுக தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 10,000 ரூபாய் உதவித்தொகை மக்கள் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறார்கள்? பரப்புரைகளிலோ இல்லை நீங்கள் விசாரிக்கக்கூடிய ஃபீட்பேக் தளங்களிலோ இந்த 10,000 ரூபாய்ங்கிற கான்செப்ட் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் போயிருக்கிறது? நாங்கள் தெளிவாக எடுத்து சொல்கிறோம். மக்களிடத்தில் சொல்லுகின்ற பொழுது 5 ஆண்டு கால ஆட்சியில் ஒரு சாதாரண குடும்பம் அனைத்து பயன்படுத்தக்கூடிய பொருட்களும் விலையேறிய காரணத்தினால், பயன்படுத்துகிற மின் கட்டணம் உயர்ந்திருக்கின்ற காரணத்தினால், பயன்படுத்திய வீட்டு வரி உயர்ந்திருக்கின்ற காரணத்தினால் அவர்களுடைய அன்றாட செலவு, மாத செலவு ஒரு 50 விழுக்காடுகள் கூடியிருக்க விழுக்காடுகளை சரி செய்வதற்கு அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படி சிரமப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆறுதலாக ஒரே தவணையாக ரூபாய் 10,000 வழங்கப்படும் என்ற ஒரு மனிதநேய அடிப்படையில் தான் அந்த வாக்குறுதியை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை தொடர்ந்து தான் திராவிட முன்னேற்றக் கழகம் 8,000 ரூபாய் கொடுத்திருக்கிறது. அந்த 8,000 ரூபாய் என்பது கூப்பன் என்று வந்தாலே கமிஷன் வந்து விடுகிறது. நீங்கள் ஒரு பொருளை போய் வாங்குகிறோம் என்று வைத்துக் கொண்டால், ஒரு டிவி வாங்குறேன்னு வச்சுங்களேன், அந்த டிவியுடைய உண்மையான விலை 4,000 ரூபாய் இருக்கும். ஆனால் அந்த உண்மையான விலை 4,000 ரூபாய்க்கு டிவி கேட்டு கொடுக்கும்போது இவங்க என்ன விலைன்னு கேட்க முடியாது. ஏனென்று சொன்னால் அரசு கொடுக்கின்ற பணம். அந்த 4,000 ரூபாய் ஒர்த்துள்ள ஒரு பொருளை வாங்கி 8,000 ரூபாய் அவங்க கிடைச்ச மாதிரி அவங்க திருப்திப்படுத்தி போயாகணும். அப்போ மீதி 4,000 ரூபாய் எங்கே போகுது? ஒரு பங்கு கடைக்காரருக்கு தொழில் செய்கின்ற ரீதியில் அவருக்கு வருகிறது. அடுத்த பங்கு இந்த பொருள் உற்பத்தி நிகழ்ச்சியை பொருள் உற்பத்தி செய்கிறவங்களுக்கு எப்பயோ போயிடுச்சு. பொருள் உற்பத்தி செய்து விற்கின்றதற்கு ஒரு திட்டத்தை உருவாக்கி கொடுத்தார்கள் அல்லவா, அவர்களுக்கு செல்லுகிறது. ஆனால் நாங்கள் அறிவித்த இந்த திட்டம் 10,000 ரூபாய் என்பது ஒரு குடும்பத் தலைவனுடைய வங்கி கணக்கில் போகிறது. ஒரே ரூபாய் கூட அங்கே கமிஷன் போகிறதில்லை. அந்த 10,000 ரூபாய் எடுக்கணும்னா அந்த வங்கி, அந்த குடும்பத் தலைவி பெண்மணி தான் எடுக்கணும். நாங்கள் கொண்டு வர திட்டத்திற்கும் நாங்கள் கொண்டு வந்த வாக்குறுதிக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வருகின்ற வாக்குறுதிக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது பாருங்கள். இதில் கூட விஞ்ஞான பூர்வமான ஊழல் மிக அழகாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் திரு ஸ்டாலின் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் இந்த முறை திரு எடப்பாடி பழனிசாமி அவரோட விமர்சனம் சற்று கீழே இறங்கி இருக்கு. நிறைய தரக்குறைவான விமர்சனங்கள்லாம் சொல்றாருன்னு எதிர்த்தரப்புல சொல்றாங்க. உங்க தரப்புல எங்களை அப்படி பேச வேண்டிய நிலைக்கு தள்ளியது திமுக தான், அவங்க வைக்கிற விமர்சனங்கள் நீங்க பார்க்கலையா அப்படிங்கிறாங்க. அவர்கள் அப்படி விமர்சனம் வைத்திருந்தாலும் அவ்வளவு தூரம் போக வேண்டிய அவசியம் அதிமுக ஏற்பட்டிருக்கா? அதாவது எங்களுடைய பொதுச் செயலாளர் அவ்வளவு கீழே இறங்கி கருத்துக்களை சொல்ல மாட்டார் என்று தான் கருதுகிறேன். நான் நேரடியாக பார்க்கவில்லை. பார்த்திருந்தால் அதற்கு நான் விமர்சனம் சொல்லுவேன். ஏனென்று சொன்னால் அவருடைய பரப்புரை முழுவதுமே இந்த தேர்தலில்
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற வேண்டும். அதில் இந்த 5 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர், தமிழகத்துடைய முதலமைச்சர் செய்த தவற்றினை சுட்டி காட்டுகிறார். அப்படி சுட்டி காட்டுகின்ற பொழுது எதிர்வினை ஆற்றக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர்கள் சில கடுமையான விமர்சனங்களை அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அந்த விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் எங்களுடைய தலைவர் இருக்கிறார். அது பதிலடி கொடுக்கிறார். அரசியலில் யாரும் ஞானிகள் இல்லை. கேள்விக்கு பதிலும் பதிலுக்கு கேள்வியும் மாறி மாறி சொன்னால்தான் மக்கள் மத்தியிலே யார் முன்னுக்கு செல்கிறார்கள் என்பது முடிவுக்கு வர முடியும். அதே நேரத்தில் விமர்சனங்கள் மற்றவர்கள் மனம் புண்படுகின்ற அளவிலே விமர்சனம் செய்வது யாராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. கிருஷ்ணகிரி, தருமபுரி இந்த பகுதிகளில் தொடர்ச்சியாக அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சரி, பாட்டாளி மக்கள் கட்சியும் சரி, கடந்த காலங்களில் ஒரு வலுவான நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க. ஆளும் தரப்புல எங்கெல்லாம் இந்த வலுவான நிலைப்பாடு இருக்கோ அங்கே இன்னும் எக்ஸ்ட்ராவான ஒரு கான்சன்ட்ரேஷனை செலுத்தி கைப்பற்றும் அப்படின்னு நினைக்கும் போது அது களத்தில் என்ன மாதிரியான சவால்களை ஏற்படுத்தியிருக்கு? இல்ல நாங்க எப்பயும் போலதான் இருக்கிறோம், நாங்கள் தான் அப்படிங்கிற நிலைப்பாட்டை நீங்க இருக்கீங்களா? ஒரு மாற்றம் இல்லை, ஒரு மாற்றமும் இல்லை. அதுவும் குறிப்பாக இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் மக்கள் மிகவும் அதிருப்தியோடு இருக்கிறார்கள், கொதிப்படைந்திருக்கிறார்கள். அதை முழுமையாக எங்கள் கூட்டணி பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. அவ்வளவுதான். முதல் கேள்விக்கும் கடைசி கேள்விக்கும் நான் ஒரு இணைவோட அந்த கடைசி கேள்விக்கும் நினைக்கிறேன். அதாவது திராவிட இயக்கத்தில் புதிய தலைவர்கள், அடுத்த கட்ட தலைவர்கள் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க. தலைமை மட்டத்தில் வந்து விட்டார்கள். இளைஞர்கள் மட்டத்திலும் அந்த டிரான்சிஷன் நடந்திருக்கா? கட்டாயம் மாறிக்கொண்டே இருக்கும், கட்டாயம் மாறிக்கொண்டே இருக்கும். காரணம் ரொட்டேஷன் தானே. இப்போ நானே எவ்வளோ நாள் இந்த மாவட்டத்தோட அரசியலை வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இணக்கமாக கொண்டு செல்ல முடியும்? ஒரு கட்டம் இல்லை. அதுக்கு அடுத்தது இளைய தலைமுறை வரணும். அந்த இளைய தலைமுறை நிச்சயமாக எல்லா கட்சியிலும் வரும். அண்ணா திராவிட வந்திருக்காங்களான்னு கேட்குறேன். கட்டாயம் 2 கட்சி வந்து கட்டாயம் வரும். அந்த கிரவுண்ட் ஒர்க்ல உங்களோட கட்டாயம் வரும். எல்லா இயக்கத்திலும் வரும். அது திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்திருக்கு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்திருக்கு. ஏன்னா 54 ஆண்டுகளாக பயணிக்கக்கூடிய கட்சி, அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் பயணிக்கக்கூடிய கட்சி. ஆனால் இளைஞர்கள் இந்த இயக்கத்தை வழிநடத்துவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வழிவிடுவதற்கும் நாங்களும் தயாராகி கொண்டிருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நல்ல இன்டர்வியூ எனக்கு போச்சு. ரொம்ப ஒரு இதான சூழலும் நிறைய நேரம் கொடுத்தீங்க. உங்கள் பரப்புரை அடுத்த கட்டத்துக்கு வெற்றிகரமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.